வணக்கம் மக்களே. இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 97 ரிவ்யூ, சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ. இன்றைக்கி ஆக்சுவலாக எபிசோடில் வந்து அருணை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எவிக்ஷன் வந்து எனக்கு பர்சனலாக இது கொஞ்சம் இந்த பர்டிகுலர் எவிக்ஷன், அருணோட எவிக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலான எவிக்ஷனாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவிக்ட் ஆகிருக்காங்க ஒரு வாரமும். பட் ஆனால் அதில் வந்து சில பேர் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த அருணோட எவிக்ஷன் வந்து என்னென்னா கொஞ்சம் எமோஷ்னலாகவே எனக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு கண்டஸ்டன்ட், நல்ல ஒரு பிளேயர். அண்ட் அருணோட எவிக்ஷனும் என்னை பொறுத்தளவு அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னா வந்து அருண் வந்து இந்த வாரம் கூட நல்லா ஒரு கம்ப்ளீட் பண்ணார், நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருந்தார், எல்லாமே பண்ணியிருந்தார். பட் ஆனால் அதையும் மீறி அருணை வந்து இந்த வாரம் எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. ஹவுஸ்மேட்ஸு பல பேருமே அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ஆடியன்ஸும் பல பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸே வந்து அருண் வந்து என்னென்னா, அருண் யூர் ட்ரூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி தான் எவிக்ட் பண்ணும்போது சொன்னார். திருப்பி ஒரு இதே பிக் பாஸ் சீசன் 8 அகெயின் வந்து திருப்பி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா வந்து வீட்டில் வந்து பவித்ரா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஜாக்லின் இருக்கிறாங்க, சௌந்தர்யா இருக்கிறாங்க, 3 பேருமே இருக்கிறாங்க. அண்டு அருண் எவிக்ட் ஆகிட்டு போகிறாரு. அது வந்து எப்படி கணக்குன்னா தெரியல. அதாவது பவித்ரா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியல வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. சௌந்தர்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வீட்டுக்குள்ளே இருக்கிறது. கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன, பவித்ராவோட அருணுக்கு வந்து கம்மியாக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா? இந்த வாரம் என்ன பண்ணாங்க பவித்ரா? அருணா பரவாயில்ல, சூர்யா மாதிரி நல்லா டான்ஸ் ஆடினார், சூர்யா மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணார், மேனரிசம் பண்ணார், வர்ஷினிக்கிட்ட பண்ணார். அண்ட் மோரோவர் இந்த வாரத்தை வச்சு மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. பல வாரங்கள் பண்ணதை வச்சு மக்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி ஸ்டேஜில் இருக்கிறோம், நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் வீக்கு போகிறோன்னும் போது இந்த டாப் 5 கண்டஸ்டன்ட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால மக்கள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் உள்ளே வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ டாப் 5க்குள்ளே வந்து போகிற அளவு பவித்ராவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்னு தெரில. அண்ட் மேபி நாளைக்கு கூட பவித்ரா எவிக்ட் ஆகலாம், அது எனக்கு டவுட் இல்லை. ஆனால் பவித்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, அருணோட எவிக்ஷன் கரெக்ட் தான், நம்ம வந்து ஒத்துக்கிறதுல ஒன்றும் கிடையாது. ஏன்னா அருண் வந்து டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா கண்டிப்பாக முத்து, ரயான், அப்புறம் தீபக்லாம் வந்து கண்டிப்பாக டாப் 5 இருக்க வேண்டிய ஆளுங்க தான், நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதை மீறி யார் யார் இருக்க போகிறாங்கன்றது மட்டும் தான் இதுக்குள்ளே கேள்வியாக இருக்குது. அதை மீறி இருக்கிற 5 பேர் யார் யார்? பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் அண்ட் விஷால். ஓகேவா? இந்த 5 பேர்லேருந்து யார் 2 பேர் போக போகிறாங்க டாப் 5 அப்படின்னு தான். அந்த 5 பேர்லேருந்து டாப் 5க்கு போக வேண்டிய 2 பேர் வந்து இப்போ அருண் வெளில போயிட்டார். ஓகே, அருண் இந்த டாப் 5ல் ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவர் போயிட்டார். அப்போ இன்னும் 2 ஸ்லாட் இருக்குது. அந்த 2 ஸ்லாட்டை வந்து 4 பேர் ஃபில் பண்ண போகிறாங்க. சௌந்தர்யா இல்லை, ஜாக்லின் இல்லை, பவித்ரா இல்லை, விஷால். அப்போது சௌந்தர்யா, ஜாக்லின் அந்த டாப் 5ல் போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க அவ்வளோ ஒர்த்தான கண்டஸ்டன்ஸாக கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்வாங்க. எப்படி மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஓட்டு போடுறாங்க? ஸோ வெளியில் வந்து சப்போஸ் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா அப்போனா என்னென்னா பிஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிஆர் ஆக்டிவிட்டி வந்து அருணுக்கு நிறைய நெகட்டிவாக நடந்திருக்கு, சௌந்தர்யாவுக்கு ஃபேவராக இருந்துட்டு சொல்லலாம். ஆனால் பவித்ராவை பற்றி நம்ம எங்கேயுமே நியூஸ் பார்த்தது கிடையாது. பவித்ரா பற்றி எங்கேயுமே எந்த இன்ஸ்டாலையுமே எங்கேயுமே நம்ம பெருசாக நியூஸ் பார்த்தது கிடையாது. பிஆர் ஆக்டிவிட்டின்னு இருந்தால் கூட நியூஸ் பார்த்தது கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ எப்படி? விஷாலுக்காகவும் நம்ம எங்கேயும் பிஆர் ஆக்டிவிட்டி பார்த்தது கிடையாது. இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு தான் மக்கள் ஓட்டுருவாங்க, அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது? ஸோ அது வந்து திருப்பி ஒரு வாரமும் ஒரே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருந்தது. ஒரு வாட்டி ரியா பற்றி சொல்லியிருந்தோம் அன்ஃபேர் எவிக்ஷன், அப்புறம் ராணவ் அன்ஃபேர் எவிக்ஷன்ஸு, இப்போ அருண் அன்ஃபேர் எவிக்ஷன். பட் அருணோட எவிக்ஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக எமோஷ்னலாக தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவிக்ட் ஆனால் கூட இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மேபி ஃபைனல் வீக்கில் இருந்திருக்கலாம், அவர் டாப் 5ல் இருந்திருக்கலாம். டாப் 5லேருந்து ஒரு 5th ஆளாக கூட, டாப் 5லேருந்து லாஸ்ட்டு 5th பர்சனாக கூட இருந்தால் ஒரு எவிக்ட் ஆகியிருந்தாருன்னா கூட ஓகே. ஆனால் அருண் வந்து நடுவில் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு கூட பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தார். இல்லை டாப் 3 இல்லை டாப் 2ல் கூட வர அளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தார். அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு கேமை வந்து நல்லா ஆடும்போது அவர் என்ன பண்ணாங்க, பெருசாக குழப்பி விட்டாங்க. அண்ட் மோரோவர் விஜய் சேதுபதி அவர் நிறைய கேள்வி கேட்டு அந்த ஒன்றில் அந்த லேபர் ஜாபு, ஸ்கில்டு ஜாபுன்ற கான்செப்டை வச்சு ஒருத்தரோட மொராலை மொத்தமாக போட்டு அடித்து துவைச்சி அவரை மொத்தமாக ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டாவது வீட்டில் இருக்க ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அருணை தனியாகவே வச்சு கார்னர் பண்ணாங்க. முத்து எல்லாருமே அருணை தனியாக கார்னர் பண்ணி அவரை உடச்சி ஓரமாக உட்கார வச்சாங்க. ஸோ அருண் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இவர் விஷாலுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாரோ அந்த அட்வைஸை இவர் எடுத்துக்கல. அதாவது மற்றவங்களாம் 1008 பேசுவாங்க, பண்ணுவாங்க, என்ன வேணா இருப்பாங்க, நீ ஸ்கேட்டர் ஆகிடாத, நீ கேமை ஃபோக்கஸ் பண்ணு, டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணு, நெக்ஸ்ட் வீக்கை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த அருண் வந்து
அந்த ஸ்பீடோட அந்த எஃபெக்டோடு அவர் வந்து ஆடினாலும் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து நிறைய கற்றுக்கிட்டாரு, சேஞ்ச் ஆகிட்டார் அப்படின்னா சைலண்ட் ஆகிறது பேர் கற்றுக்கிறது சேஞ்ச் ஆகிறது கிடையாது. அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் அவர் ஸ்ட்ராங்காக சொல்லணும், அது தப்பு கிடையாது. என்ன அதை வந்து கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப உணர்ச்சிப்பட்டு அவர் சொன்னது வந்து சில இடங்களில் நடந்திருக்கு. அந்த பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவர் சில இடங்களில் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டு சொன்னதை மட்டும் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு, மற்றபடி அவருக்கு இருக்கிற அந்த கோபம், ஆங்கர் இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைக்கிறது அவர் சொல்கிறது வந்து தப்பே கிடையாது. அவர் எங்கேயுமே அந்த கோபம், ஆங்கர் இருக்கிறதுனால மற்றவங்க மட்டம் தட்டியோ, தாழ்த்தி பேசியோ, இல்லை அசிங்கமாக பேசியோ, இல்லை ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசி அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசியோ, இல்லை மற்றவங்ககிட்ட போய்ட்டு அதை பற்றி பேசி பண்ணி அன்னெசரி அன்வான்டாக அவர் சண்டை போட்டுக்கிறார். அதனால தான் நீங்கள் பிக் பாஸ் வந்து என்னென்னா யூஆர் பியூர் ஜென்டில்மன்னு சொல்லி அனுப்புறாரு. இல்லைனா பிக் பாஸ் இந்த மாதிரி கமெண்ட் அவரே சொல்கிறார், பிக் பாஸ் இந்த மாதிரி நான் யாருக்கும் கமெண்ட் கொடுத்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அந்த கமெண்ட் கொடுக்குறேன், இது யூஆர் வெரி பியூர் ஜென்டில்மன் சொல்கிறாருன்னா அப்போ அந்தளவு ஒரு ஆடிக்கார். முத்து கூட சொன்னார், அருணுக்கு எனக்கு நிறைய வாக்குவாதம் இருந்ததுக்கு ஆகிட்டிருந்தால் கூட அவர் தரக்குறைவாக பேசுகிற மரியாதை தான் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து என்னென்னா அவரோட கேமில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா இதுலேயும் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருந்து ரொம்ப நல்லாவே கவுண்டர் கொடுத்துருக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி அவர் எதாவது பேசி கேட்குறாருன்னா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். கவுண்டர் ஏன் எல்லாருமே விஜய் சேதுபதி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க, பேசுறதுக்கு பயப்படுறாங்க, திருப்பி பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரில. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஏன் ஒத்துக்கணும் போகிறாங்கன்னு எனக்கு தெரில. 4 பாயிண்ட் சொல்லணும். கேமரா இருக்குது, ஷோ இருக்குது, நாளைக்கு நம்ம போய் படத்தில் நடிக்க போகிறோம், மீடியாவில் நடிக்கணும். அப்போ விஜய் சேதுபதி தான் என்ன ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா? அவர் தான் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவர் அப்படி சொல்லலை, விஜய் சேதுபதி அப்படி சொல்லலை, விஜய் சேதுபதி அப்படி நினைக்கல. அவர் பேசுகிற விதங்கள் வேணால் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஒரு பாஸ் மாதிரி, ஒரு நாட்டாம மாதிரி, ஒரு ஜட்ஜி மாதிரி உட்காந்து அவர் வந்து நீ பேசாத, நீ இதை மட்டும் சொல்லு, நீ தப்பு பண்ணியிருக்க, ஒத்துக்கோன்ற ரேஞ்சுக்கு அவர் வேணால் பேசலாம். ஆனால் நீங்கள் ஏன் அதை ஒத்துக்கிறீங்க? நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணீங்க? உடஞ்சி விழுந்துட்டீங்க. விஜய் சேதுபதி ஒரு இதில் வந்து லேபர் ஜாபும் ஸ்கில்டு ஜாபும் நீங்கள் பேசுகிறது தப்பு, லேபர்லாம் நீங்கள் மட்டம் தட்டினீங்க, லேபர்லாம் இது பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்லலைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு அது பர்சனலாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த வாரத்தில் தான் அருண் உடஞ்சி விழுந்தார். அந்த வாரம் அது நடந்தது. அந்த வாரத்துக்கு அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து அருணை போட்டு வருன்னு மறுத்து ராடு விட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டதுலேருந்து அருண் என்ன பண்ணார்? அப்பா இந்த கேமே நமக்கு புரியல, ஆடவே தேவைன்னு சொல்லி என்ன பண்ணார்? சைலண்ட் ஆகிட்டார். அங்கேருந்து அருணோட கிராஃபி இறங்கிச்சு. ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக அவர் தெரியல. ஜாக்லின் ஒன்றுமே பண்ணல, வீட்டில் இருக்கிறாங்க. சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணல, வீட்டில் இருக்கிறாங்க. என்ன கேம் ஆடிருக்காங்க ஜாக்லின்னு? எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு ஜாக்லின் மேலே. ஆனால் ஜாக்லின் கிட்ட என்ன ப்ளஸ்னால் அவங்க என்ன சொன்னாலும் எது பண்ணாலும் அப்படியே ஸ்கேட்டர் ஆகாமல் அதே பண்ணுறதையே பண்ணின்னு வந்துன்னு இருக்காங்களே, தெரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களே, கேமராவில் கண்டென்ட் கொடுத்துக்கினே இருக்கிறாங்களா, அதான் பாயிண்ட்டு. கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்துருக்கவங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அது மட்டும் தான் பிக் பாஸுக்கு தேவை, அது மட்டும் தான் விஜய் டிவிக்கு தேவை. அது ஆடியன்ஸுக்கு தேவைன்னு கிடையாது. ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு உள்ளே இருக்கட்டும், கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடணும். ஆடியன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஆடியன்ஸ் அப்படி வந்து இந்த ஷோவை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து அவர் ஷோ நடத்துகிறாரு, அவருக்கு டிஆர்பி வேணும், காசு வேணும். விஜய் டிவி ஷோ நடத்துகிறாங்க, அவங்களுக்கு டிஆர்பி வேணும், காசு வேணும். அதுக்காக அவங்க ப்ரோமோ கட் பண்ணணும், மக்களை பார்க்க வைக்கணும். அது அவங்களோட அப்ஜெக்டிவ். அதுக்காக உள்ள கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா உள்ளே இருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து அவர் ஹோஸ்ட்டு, மக்கள் பிரதிநிதி. பட் அவரான ஷோ நடத்தணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் எப்படியாவது கண்டென்ட் கொடுக்கறது அவர் ஏதோ பேசின்னு இருப்பார். மக்கள் ஆனால் வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே வைப்போன்னு வைக்க மாட்டாங்க. ஓகேவா? மக்கள் ஓட்டு போடுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இவங்களுக்கு பிடிக்குது, இவங்க எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது, இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால் இவங்களை உள்ள வைப்போன்னு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் அன்ஃபேர் எவிக்ஷன். புரிஞ்சுங்களா? மக்கள் வந்து என்னென்னா, அருணை வந்து பிடிச்சிருந்துன்னா அவர் வந்து நல்லா ஆடுறாரு, ஒரு கேமை ஸ்பிரிட் ஆடுறாருன்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணல, சும்மா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, தண்டமாக ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வெட்டாக உள்ளே உட்காந்துருக்காங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஜாக்லின் ஓட்டு போட மாட்டாங்க. பவித்ராவுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? ஆனால் அதை மீறி அருண் எவிக்ட் ஆகிறாரும் போது ஆப்வியஸாக ஒரு ஆடியன்ஸாவோ ஒரு ரிவ்யூவராகவோ நம்ம அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நம்ம ஃபீல் ஆகும், அதுதான் நம்ம சொல்லுவோம். அதை பற்றி பிக் பாஸ், விஜய் டிவியில் அதை பற்றி கவலைப்படப்படுது. ஏன்னா 8 சீசனாக இதுதான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் அருண் எடுத்தது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். ஏன்னா இப்போ நாளைக்கு கூட பவித்ரா எவிக்ட் ஆகலாம். அதுக்காக அருண் இருந்திருக்கணும் டாப் 5ல். சௌந்தர்யா எவிக்ட் ஆகியிருந்திருக்கலாம், ஜாக்லின் எவிக்ட் ஆகியிருந்திருக்கலாம், விஷால் கூட எவிக்ட் ஆகியிருந்திருக்கலாம், இல்லை பவித்ரா எவிக்ட் ஆகியிருந்திருக்கலாம். இவர் எவிக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அது வந்து நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா மொத்த ஹவுஸுமே அவர் வந்து சூப்பராக ஆடினீங்கன்னு சொல்லுது, ஆடியன்ஸ் எல்லாமே சூப்பராக ஆடினீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் நடந்த வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் விஷாலும் பவித்ராவும் தான் கீழே இருக்கிறாங்க. ஓகேவா? அருண் மேலே தான் இருக்கிறாரு. ஆனாலும் அதை மீறி அருண் எவிக்ட் ஆகிறாருன்னும் போது ஸோ கண்டென்ட் கொடுக்கல. அருண் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ண முடியல. இப்போ சௌந்தர்யா உள்ளே இருந்தால் கண்டென்ட் கிடைக்குது, ஜாக்லின் உள்ளே இருந்தால் கண்டென்ட் கிடைக்குது. ஆனால் பவித்ரா உள்ளே வச்சுருக்காங்க. பவித்ரா வந்து கண்டென்ட்டே வரல, ஆனால் பவித்ரா உள்ளே வச்சுருக்காங்க. மேபி நாளைக்கு எடுத்துருவாங்க. நாளைக்கு பவித்ரா இல்லைனா விஷால் தான், 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வெளில போவாங்க. விஷால் இருந்தால் கூட கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்குது. பட்டு
பவித்ரா இல்லை விஷால் தான். விஷாலையும் தூக்கிட்டு பவித்ரா உள்ளே வச்சாங்கன்னா இதே நாம் அன்ஃபேர் எவிக்ஷன் நம்ம சொல்கிறோம், நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம சொல்கிறோம். பட் அதை வந்து விஜய் டிவி அதுதான் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து சரி கிடையாது, ஒரு பயங்கரமான அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஸோ இதில் பல பேருக்கு வந்து அருண் எவிக்டானில் சந்தோஷமாக இருக்கலாம், பல பேருக்கு வருத்தமாக இருக்கலாம். அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஃபேக்ட் இஸ் எ ஃபேக்ட், பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட். பவித்ரா உள்ளே இருக்கிறாங்க, சௌந்தர்யா உள்ளே இருக்காங்க, ஜாக்லின் உள்ளே இருக்கிறாங்க, விஷால் உள்ளே இருக்கிறாரு, அருண் வெளில வந்திருக்காருன்னும் போது இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக பல கேள்விகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அருண் அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ அதான் இன்றைக்கி மெயினாக வந்தது. அதுக்கு அடுத்தது என்னென்னா, மெயினாக வந்து என்னென்னா இது சுனிதா வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து கிளியராக ஓப்பனாகவே அதை சொன்னாங்க, நல்லா போல்டாக சொன்னாங்க. என்னென்னா, பல பேர் வந்து என்னென்னா பிஆர் வச்சுக்கிட்டு வெளியில் பயங்கரமாக பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல பேர், ஒரு ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னு மக்களை வந்து ஓட்டு போட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெளியில் இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா, இவங்க சூப்பர்ன்ற மாதிரியும் மற்றவங்க ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிறவங்க சில பேர் வந்து ஹவுஸ்மேட்ஸில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற மற்றவங்க வந்து மட்டம் மாதிரியும் ஒரு மேனிப்புலேஷனை பண்ணி அதனால் வந்து ஓட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு நிறைய வரா மாதிரியும் மற்றவங்களுக்கு ஓட்டு வராத மாதிரியும் அவங்க பண்ணுறாங்கன்றது அவங்க சொன்னாங்க. அது வந்து சுனிதா ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வந்து அர்த்தம் இல்லாமல் பாயிண்ட் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சுனிதா வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்து எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கிறாங்க. வெளில போய் அவங்களுக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி நடக்குது வந்து நெகட்டிவாக பல பேருக்கு மேனிப்புலேட் பண்ணி அவங்கள மட்டும் தட்டி இவங்க பாசிட்டிவாக பண்ணுறது வந்து ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டாங்க. இது வந்து வெளியில் தெரியுது. இதுக்காகவே என்னென்னா சௌந்தர்யா வந்து ஓட்டு போடாமல் சௌந்தர்யா வந்து இந்த வாரம் எவிக்ட் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் வீக் எவிக்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து ஓப்பனாகவே ஒரு பர்டிகுலர் டாஸ்கில் வந்து மார்னிங் ஆக்டிவில் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி யார் பண்ணாங்க, சௌந்தர்யா தான் பிஆர் ஆக்டிவிட்டி வந்திருக்கான்னு ஓப்பனாகவே எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அது பிஆர் வச்சுருக்கிறது தப்பு இல்லை அப்படின்றாங்க. பிஆர் வச்சுருக்கிறது தப்பு கிடையாது. யார் வேணால் பிஆர் இருக்கலாம், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலலாம் இது பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், எதுவுமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்கள ரொம்ப பாசிட்டிவ் மாதிரியும் இவங்கள பாசிட்டிவாக காட்டுறதுக்கு மற்றவங்கள நெகட்டிவ் மாதிரியும் மட்டம் தட்டி மொக்க பண்ணி அவங்கள பற்றி நெகட்டிவான நியூஸ் பரப்பும் போது அது தப்பாகுது. அது வந்து அன்ஹெல்த்தி நெகட்டிவ் பிஆர், அது வந்து ஃப்ராடுத்தனம், அது வந்து திருட்டுத்தனம். அது அப்படி பண்ணக்கூடாது. அதை தான் சுனிதா ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. அதை வந்து என்னென்னா இந்த ஷோவோட ஜென்யூனிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிஆர் பண்ணி வெளியில் இருந்ததுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே நிஜமாகவே டாஸ்க் ஆடி உண்மையாக இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது அப்படின்றது ஷோவோட ஜென்யூனிட்டி. அதாவது ஜென்யூனிட்டினா என்ன சொல்கிறாங்க, மக்கள் இதை பார்க்குற விதம், மக்கள் இந்த ஷோவை நம்புகிறாங்க, இது கரெக்டாக நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை உடைக்குது, இன்டெகிரிட்டியை உடைக்குது, ஜென்யூனிட்டி உடைக்குது அப்படின்றது சுனிதா சொல்கிறாங்க. அது உண்மையான வேலிடான பாயிண்ட் தான், அது உண்மை தான். அது நம்ம ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகுது, நம்ம ரிவ்யூவராகவும் நம்ம நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கிறோம். அது வந்து நடக்குது. அது இந்த சீசனில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. அதுவும் சுனிதா இவங்க சௌந்தர்யா வந்து எக்ஸ்ட்ரீமாக பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இன்ஸ்டா, ட்விட்டர் எது பார்த்தாலுமே சௌந்தர்யாவோட விஷயங்கள்லாம் வந்து அவங்கள பற்றி பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது மக்களை வந்து ஓட்டு போட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அப்போ மக்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து மக்களோட தப்பு. சௌந்தர்யா வந்து பிஆர் பண்ணி நெகட்டிவான இவங்களுக்கு பாசிட்டிவான பப்ளிசிட்டி மற்றவங்க நெகட்டிவான இம்பாக்ட்டும் கொடுக்குறாங்கன்னா அது சௌந்தர்யா பண்ணுற அவங்க பிஆர் பண்ணுற அது ஒரு தப்பான ஒரு விஷயம். மக்கள் அவங்க பிஆர் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனால் போய் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறாங்க, இன்னொருத்தவங்க ஓட்டு போடாமல் இருக்குன்னா அது மக்கள் பண்ணுற தப்பு. ஸோ ரெண்டு சைடுமே ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸு மைனஸை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை தான் சுனிதா வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அவங்க சொன்னதே அதுதான். நான் இதை ஹைலைட் பண்ணணும்னு நான் நினச்சேன், இந்த மெசேஜை கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு தான் கரெக்டான மேடம், நான் அதுக்கு தான் உள்ளே வந்தது அந்த மெசேஜ் நான் சொல்லிட்டுருந்தாங்க. இது இப்போ கன்வே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதை யோசிக்க வேண்டியது மக்களோட வேலை தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் சீசனில் வர கண்டஸ்டன்ஸ் அதை கொஞ்சம் யோசிக்கணும். பிக் பாஸும் சரி, விஜய் டிவியும் சரி, நீங்கள் பிஆர்லாம் பண்ணக்கூடாது, பிஆர் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லி அனுப்பிச்சு ரியலாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டு நீங்கள் ரியலாக வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இருங்க, இல்லைனா வெளில போங்கன்னு சொல்லி விஜய் டிவி பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் ஷோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஜென்யூனிட்டி இருக்கும். அவங்களுக்கும் அவங்களோட டிஆர்பி ஆப்வியஸாக டிஆர்பிங்க ஒரு ஷோ வந்து ஜென்யூனாக இருக்குது, நல்ல ஒரு சுத்தமாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுறவன் கண்டஸ்டண்ட்டாக வந்து எஃபர்ட் போடுற மட்டும்தான் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சதுனாலே ஷோ வந்து காம்படிஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க, இன்னும் நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பித்து அவங்க மக்களே அதை வந்து ஷோவை பிஆர் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க மட்டும் உள்ளே செய்கிறத வச்சு மட்டும்தான் இருக்காங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் எதுவும் நடக்கிறது இல்லை
அப்புறம் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அது நல்லாயிருக்கும். அதை தான் சுனிதா ஹைலைட் பண்ணுறாங்க. இதை வந்து சுனிதா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, சௌந்தர்யா பண்ணிட்டுருப்பாங்க, வர கண்டஸ்டன்ட் அடுத்த வாட்டி பண்ணுவாங்கன்ற மாதிரி பிக் பாஸும் விஜய் டிவி நினச்சாங்கன்னா இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2 சீசன் தாங்கும். 2 சீசனுக்கு அப்புறம் 3ஆவது சீசன்லேருந்து விஜய் அவார்ட்ஸ் எப்படி காலியாச்சோ அதே மாதிரி பிக் பாஸ் தமிழும் காலி ஆகிடும். விஜய் அவார்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, அவனுங்களே வச்சுக்கிறாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போ விஜய் அவார்ட்ஸ் எங்கே நடக்குது? விஜய் அவார்ட்ஸ்னு சொல்லி அவ்வளோ பெரிய லெவலில் நடந்த விஜய் அவார்ட்ஸு இப்போ எங்கே காணும்? ஏன்னா ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போனாங்க, மொத்தமாக ஊற்றி மூட்டாங்க, மக்கள் அதை மதிக்கலை. இதுக்கப்புறம் நடத்தினாலும் எவனும் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதே நிலைமை பிக் பாஸ் தமிழுக்கு வந்துடும். அதனால் விஜய் டிவி வந்து பிக் பாஸ் ஷோவும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சீசனில் இருந்தால் பிஆர் ஆக்டிவிட்டி எதுவுமே வச்சுக்கக்கூடாதுன்னு வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது விஜய் டிவியும் பிக் பாஸும் யோசிக்கணும். இல்லைனா அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸ் இன்னும் 2 சீசன் ஓடும். அதுக்கு அடுத்த சீசன் வந்து சீசன் 10 வரைக்கும் கூட ஓடும், 9, 10. ஆனால் சீசன் 11 அப்படியே டவுன் ஆகிடும். அது வந்து பெரிய பெரிய ஷோஸ்க்கே அது நடந்திருக்கு. பிக் பாஸ் ஷோவுக்கு தமிழுக்கு வந்து அது ஈஸியாக இந்த 8th சீசனே ரொம்ப வாஷ் அவுட்டு தான். இதே இவங்க திருப்பி பண்ணாங்கன்னா 9th 10th மொத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் 11th மொத்தமாக ஊற்றி மூன்றுவாங்க, காலி ஆகிடும். ஸோ அது பிக் பாஸும் விஜய் டிவியும் புரிஞ்சுங்க. அதுதான் சுனிதா வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்குள்ள அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. அதுதான் பாயிண்ட்டு. அதே மாதிரி அதை வச்சு தான் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல் டே வந்துன்னா ஃப்ரைடே ஆக்டிவிட்டியில் ஃப்ரைடே அப்படின்னு அந்த ஷோ போட்டதில் பார்த்திங்கன்னா தர்ஷா வந்து ஜாக்லின் தான் கேட்குறாங்க, நீ ஏன் போய்ட்டு உனக்கு ப்ராப்ளம் வந்தப்போ பிரச்சனை வந்தப்போ நீ ஏன் போய்ட்டு சௌந்தர்யா கூட போய் கேங் சேர்ந்த, சௌந்தர்யா கடை ஏன் போய் ஒட்டினேன் அப்படின்னா, அது சௌந்தர்யா அது ஜாக்லின் சொன்னால் நான் சௌந்தர்யா கூட இந்த காரணத்துக்காகலாம் போய் ஒட்டல, ஃப்ரெண்டுன்னு போய் ஒட்டினேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜாக்லின் வந்து காரியவாதி, கரெக்டாக பச்சவஞ்சித்தனமாக ஆரம்பத்தில் சௌந்தர்யா தான் கொஞ்சம் தனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க சௌந்தர்யா கூட போய் ஒட்டிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயம் கிடைக்கும் தான் போய் ஒட்டினது. ஏன்னா கோவா கேங் தான் செதறிச்சு, சண்டை போட்டுக்கிட்டாங்களே. அப்போ அவங்க இப்போ அருணும் விஷாலும் இன்றைக்கி அருண் எவிக்ட் ஆகி போகிற விஷால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அழுகுறாரு. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் ஜாக்லினும் சௌந்தர்யாவை மெயின்டைன் பண்ணல? ரயான் கரெக்டாக தானே இருக்கிறாரு, ஏன் ஜாக்லின் சௌந்தர்யா மெயின்டைன்? அப்போ காரியத்துக்காக தான் பழகிருக்கிறாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட, சௌந்தர்யா ஜாக்லின் காரியத்துக்காக தான் பழகிருக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுது, இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிறாங்க. இவங்க வெளில போனாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹார்டு, அந்த அன்ஈசினஸ், அந்த ஒரு கடுப்பான கசமான மெமரிஸ் தான் இருக்கே தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அதுதான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கொஸ்டின் பண்ணுறாங்க. நம்மளோட வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தான் தெரியும். அதான் தர்ஷா வந்து கொஸ்டின் பண்ணுறேன், நீ ஏன் போய் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூட போய் சேர்ந்த, உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா அப்படின்னு காரியத்துக்காக நீ போனன்றது தான் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவி என்ன சொல்கிறேன்னா, இவங்க சௌந்தர்யா வந்து டாப் 8ல் யார் இருப்பாங்க, டாப் 8ல் இருக்கிறவங்களுக்கு இந்த டாப் 8ல் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, எதனால் இருக்கிறாங்க, யார் யார் ஒருத்தன்னு கேட்குறாங்க சௌந்தர்யா ரவி கிட்ட. அதுக்கு ரவீந்தர் என்ன சொல்கிறாருன்னா, முத்து, ரயான் அண்ட் தீபக் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின், விஷால், பவித்ரா, அருண்லாம் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றாரு. சௌந்தர்யா வந்து என்னென்னா, ரவீந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, எது எங்கே எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த இடத்துல வந்து கேமரா கிட்ட போய் பேசணும், எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அவங்க பாயிண்ட்டை சொல்லணும், ஸ்ட்ராங்காக ஒப்பீனியன் வைக்கிறவங்ககிட்ட போய் அந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. அதே வீக்காக இருந்து சின்ன கரோட தான் இவங்க போய்ட்டு அதை வந்து கத்தி பேசி உங்களோட இதை வந்து சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னார். நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னா, சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ளே ஸ்மார்ட்டாக கேம் ஆடினாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஸ்மார்ட்லாம் சௌந்தர்யா கிடையாது. சௌந்தர்யாவுக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கிற அளவு மூளையோ இல்லை அறிவோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான திங்கிங்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தோன்ற கடுப்பு ரியாக்ஷனில் அவங்க ஆடுறாங்க. அவங்க கன்ஃபியூஸ்டு, எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியாது. அதாவது சில நேரங்கள் வந்து இப்போ நம்ம கத்தணும் போல இருக்குது, அழுகணும் போல இருக்குன்னு அழுதுருவாங்க. இங்கே நம்ம சைலண்ட்டாக போகணும்னு நினச்சி சைலண்ட்டாக போயிடுவாங்க. இங்கே நம்ம பட்டுக்கவே கூடாதுன்னு நினச்சி பட்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் அவங்க அதை கரெக்டாக யோசித்து கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயம் தான் பண்ணுறாங்கன்னு எதுவுமே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளும் ஷோவை பார்க்குறோம், வெளிலேருந்து பார்த்தா கூட 24 hours பார்க்குறோம், 1 hour எபிசோட் பார்க்குறோம், ரிவ்யூ பண்ணுறோமோ நமக்கு தெரியுது. சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு வந்த வேலை என்னன்னா, வெளியில் பிஆர் செட் பண்ணிட்டு வந்தது. அதுக்கு விஷ்ணுவும் அவர் வந்து சில இன்டர்வியூஸ்லாம் அவரே சொல்லியிருக்காரு, சில கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தது, விஷ்ணுவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெளியில் லாஸ்ட் சீசனில் ஆல்ரெடி விஷ்ணு வந்துட்டு போனதுனால அவருக்கு தெரியும் பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு. சௌந்தர்யா லாஸ்ட் டைம் பிஆர் பண்ணியிருக்காங்க விஷ்ணுக்கு. இந்த வாட்டி சௌந்தர்யாவில் வந்து விஷ்ணு வந்து பிஆர் பண்ணுறாரு, எல்லாமே செட்டப் பண்ணி பண்ணுறாங்க. அதை தெளிவாக சௌந்தர்யா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வேலை வெளிலேருந்து நடக்குது, அதை பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் விஷ்ணு இருக்கார். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா, இந்த ஷோ வந்து சுனிதா சொன்னது தான், ஜென்யூனிட்டி இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, நமக்கே எரிச்சல் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் என்ன பண்ணுவோம், இவங்க பண்ணுற எல்லாமே நடிப்பு தான், எல்லாமே பிஆர் தான், எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், இவங்க என்ன பண்ணாலும் இவங்க ஓட்டு வாங்க போகிறாங்க. இவங்க வந்து நாமினேஷனில் வந்தால் கூட இவங்க எவிக்ட் ஆக போகிறதில்ல, எப்படியும் லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்துடுவாங்க, நமக்கே தெரியும். அப்போ அவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக பேசணும்னு அவசியமே இருக்காது. அவங்க பண்ணுற எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து சீரியஸாக பேசணும்னு அவசியம் இருக்காது.
அதுதான் சுனிதா ஹைலைட் பண்ணது, அதுதான் சௌந்தர்யா பண்ணது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போய்டும். ஸோ அந்த விஷயத்தை வெளியில் பிஆர் செட் பண்ணிட்டு வந்ததை சௌந்தர்யா கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்களே தவிர, வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மூவியும் கரெக்டாக பண்ணாங்க. ரொம்ப டஃப்பான கண்டஸ்டண்ட்டு, ஸ்மார்ட்டாக விளையாடுனாங்கன்னு ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறானுங்க அப்படின்ற இவர் வடிவேல் கூட அந்த இதில் வின்னர் பட்டில் அடப்பாவி அடி வாங்கின கைப்புள்ளைக்கே இவ்வளோ அடினா, அப்போ அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளோனா அப்போ அடி வாங்கினவன் என்ன கதி கண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி போவாங்கள்ல. அந்த மாதிரி தான் கும்கியில் வந்து தம்பிராம தூக்கி வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் சுனிதா இவனுக்கு என்னடானா இவனுங்களாவே ஓ பயங்கரம் அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவங்க என்னமோ பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே, வெளியில் ஒரு வேலை நடந்துட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்காங்க. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதை தான் இந்த வாரம் ஃபுல்லாக கண்டஸ்டன்ஸ் வந்து துவைச்சாங்க. அதுதான் ரவி திருப்பி ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் வந்தபோது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் சௌந்தர்யாவுக்கு எப்படி வந்து 5th டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு தெரியுது, அது எப்படி கரெக்டாக அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஒரு வேல்யூடான பாயிண்ட்டு தான். அது எப்படி தெரியுது அவங்களுக்கு? அது ஆச்சரியம் கிச்சரியம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியுது, எப்படியோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லி யாரை கன்வே பண்ணியிருப்பாங்க. கன்வே பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சிம்பிளோ சிக்னலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது சௌந்தர்யாவுக்கு தெரியுது. அந்தளவு ஸ்ட்ராங்காக அவங்க வச்சுருக்காங்கன்றது தான் ரவியோட பாயிண்ட்டு. இதுக்குள்ளே அப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வெளில வர என்னன்னா நமக்கு ஷோ மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ ஜென்யூனிட்டியோ நம்ம சுத்தமாக விட்டு போயிடும். அதுதான் இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயம் கிளியர் ஆனது. அதே மாதிரி என்னென்னா சௌந்தர்யாவே போய் சொல்கிறாங்க தர்ஷா கிட்ட, அதே மாதிரி நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ப்ரொமோஷன் பண்ணி தான் இருக்கிறேன்ற மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க. நானா அப்படி இல்லை, எனக்கே இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு தோணுதே தவிர நான் ப்ரொமோஷன் பண்ணிலாம் ஒன்றும் இங்கே இல்லைன்றாங்க. என்ன ப்ரொமோஷன் பண்ணல, நீங்கள் பண்ணல, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, பட் வெளியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் நடக்குது இல்லை, நாங்கள் தான் வெளில பார்க்குறோமே. இவ்வளோ இன்ஸ்டாவை திறந்தால் நீங்கள் தான் வரீங்க, ஃபேஸ்புக் திறந்தால் நீங்கள் தான் வரீங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப பாசிட்டிவாக போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி மற்றவங்க வந்து நெகட்டிவாக போட்டுட்ருக்குறாங்க, மட்டன் தட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ அதுதான் ப்ரொமோஷன் தானே, பிஆர் தானே. அது வெளில நடக்குது. யார் பண்ண போகிறா? மக்களாக பண்ண போகிறாங்க. இதுக்கு வேறு வேலை இல்லையா மக்களுக்கு? இதை மட்டும் உங்களை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிக்கிறது தான் வேலை. அவ்வளோ ஃபேன் குரூப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அது ப்ரொமோஷன் நடக்குது இல்லை. அதை தான் இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் யார் வெளியில் வந்துட்டு பிக் பாஸ் ஷோவில் வீட்டில் இருந்து வெளில வந்து எவிக்ட் ஆகி வந்து காண்டில் உட்காந்துருக்கிறவங்க. அப்போ அவங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க, டெய்லி எபிசோட் பார்க்குறாங்க, நடக்கிற ஆக்டிவிட்டி பார்க்க. அவங்களுக்குள்ள நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். எல்லாருமே மீடியாவில் இருக்கவங்க தான் கான்டாக்ட்ஸ். அவங்களாம் தெரியுதுனால தானே பேசுகிறாங்க. என்ன கேமராலாம் இருக்குனாலும் ஓப்பனாக பேச மாட்டாங்க. பட் கேமரா இல்லைன்னா ரூம்குள்ளே பேசுகிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறாங்க. இன்டர்வியூஸில் கேட்டாங்கன்னா மேபி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல தான் போகிறாங்க. அதனால் அது இருக்கிறதுனால நெருப்பு இல்லாமல் புகையாது. ஸோ இருக்குது, அதனால சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அது இதாகாது. சுனிதா சொன்னது விஜய் சேதுபதி கூட வந்து என்னென்னா, என்னதான் அவங்க பிஆர் பண்ண கூட அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிறதுனால மக்கள் ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. மக்கள் என்ன அவங்க வந்து சும்மா ஓட்டு போட்டுனே இருப்பாங்களா? ஏதாவது யோசிக்க மக்களும் பார்க்க மாட்டாங்களா பிஆர் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு? அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சுனிதா அது ஓப்பனாக சொன்னாங்க. தர்ஷா டைம் போய் சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை. பட் இவர் அப்போ என்ன சிவா வந்து சௌந்தர்யா போய் கன்சோல் பண்ணுங்க. சிவாவுக்கு நிஜமாகவே சொல்கிறேன், சிவா ரொம்ப இன்னசென்ட்டாக இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாரா இல்லை நிஜமாகவே இருக்கிற அறிவு இல்லையா மூளை இல்லையான்னு தெரியல. ஏன்னா சௌந்தர்யா ரொம்ப விவரமாக கேம் ஆடின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல்லாம் தேவை கிடையாது. அவங்களாம் அதுக்கெலாம் ஃபீலே பண்ணுற ஆள் கிடையாது. அதெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிற ஆள். சிவா வந்து எதுக்கு போயிருக்கிறார் வீட்டுக்குள்ளே? அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக எக்ஸ் ஹவுஸ்மேட்டாக உள்ளே போயிட்டு அவர் கேம் ஆட போயிருக்கார். அவர் கேம் ஆடணும். அதை விட்டு போயிட்டு ஆறுதல் சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாது. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க கவலையே படலை. ஒன்று ரெண்டாவது, நீங்கள் போய் சொன்னாலும் அவங்க வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பாருங்கள், ஓகேவா? நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமா போய் ஆறுதல் சொல்லிப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக யாராவது பேசினா கண்ணு கலனாலும் போய் ஆறுதல். அவங்களாம் அப்படி சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்குன்னு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பயங்கர இது போல்டு கீல்டுன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? மற்றவங்க வந்து சொன்னது வந்து அவங்கள அப்படியே மொக்க பண்ணுறது மட்டம் தட்டுறதுக்கு அவங்களோட கருத்தை அவங்க சொன்னாங்கன்னா ஃப்ரீயாக விட்டு போங்க. நீங்கள் வந்து ரொம்ப அதே மாதிரி நீங்கள் பிக் பாஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே வந்து சொன்னீங்கன்னா, இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிற நீங்கள் வெளில இருக்க இன்ஃபர்மேஷன் வீட்டுக்குள்ளே சொல்லவே கூடாது. நீங்கள் வெளில இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து வீட்டுக்குள்ளே சரமாரியாக அடிக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் உங்களை கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் வந்து ராடு விட்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சொல்லி முட்டி போட்டு அப்படியே மன்னிப்பெல்லாம் கேட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்டிங்லாம் விடுவாது. நார்மலாக இருக்குது. ஏன் அவ்வளோ உணர்ச்சிப்படுறீங்க? இதனால தான் மக்கள் உங்களை வீட்டு விட்டு அனுப்பிச்சது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கு நீங்கள் யாருன்னு காட்டணும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, நீங்கள் உடம்புலாம் நல்லா குறைச்சிருக்கீங்க, ஆள்லாம் ஃபிட்டாக இருக்கீங்க போது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேச்சு, உங்களோட தாட்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தில் காட்டணும். நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டுன்ற பேரில் ரொம்ப இன்னசென்ட்டாக ஆறுதல் சொல்கிற தப்பு கிடையாது. எந்த நேரத்தில் யார்கிட்ட நீங்கள் எப்படி ஆறுதல் சொல்கிறீங்க, எந்த விஷயத்துக்கு சொல்கிறீங்கன்றது இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் உங்கள் கேமை ஃபஸ்ட் ஆடுங்க. உங்களை கேள்வி கேட்டு உங்களுக்கு எதாவது பதில் இருக்கா? நீங்கள் இந்த ஒரு வாரம் வந்து என்ன பண்ணீங்க? அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க 13 வாரம் இருந்துட்டாங்க இந்த வீட்டில். 14வது வாரம் இது. 15வது வாரத்துக்கும் அவங்க போயிடுவாங்க. ஃபைனல் வீக்கில் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக கூட வரலாம். ஏன் டாப் 2ல் கூட வரலாம். ஏன் டைட்டிலே கூட அச்சா கூட அடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா யாருமே வந்து பெருசாக வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சௌந்தர்யாக்கெலாம் பெருசாக ஆறுதல் சொல்லி இதெல்லாம் சொன்னேன். அதுவும் எதுக்கு காலையில் வந்து ரவி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக பேசியிருந்தேன். அதுக்கு போய் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறதோ அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் வீட்டில் இல்லாமல் போனீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அது ஹவுஸ்மேட்ஸும் உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் மொக்க பண்ணுறீங்க, செகண்ட் சான்ஸ் கொடுத்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குற அளவு உங்களுக்கு கார்டு வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும்ல. செகண்ட் சான்ஸ் கிடச்சும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் என்ன? அது இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு? அதனால் அது அன்றைக்கே வந்து அந்த எபிசோடில் வந்து பிக் பாஸ் ராடு விடும்போதே ரொம்ப ஆக்டிங் விட்டப்போதே சொல்லணும்னு நினச்சேன். அது அவர் ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பண்ணியிருக்காரு. அதை அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பெட்டர். ஸோ மற்றபடி என்னென்னா விஜய் சேதுபதி இன்றைக்கி ஜென்ரலாக தான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசியிருந்தார். அப்புறம் ரியா சொன்னாங்க, இந்த மாதிரி ரியா வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னபோது விஜய் சேதுபதி சொன்னார், அது எப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் ஆகும்? நாங்கள் யாரையும் எவிக்ட் பண்ணுறது கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போடலன்னா எவிக்ட் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் பண்ணது ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல, அதனால ஓட்டு போடலன்னாங்க. அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. என்ன ரியா வந்து ஒன்றுமே பண்ணலையா? மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? ரியா வெளில போகும்போது எவ்வளோ தண்டத்துக்கு இருந்த எவ்வளோ பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்களாம் இருந்தாங்க. ரியா அட்லீஸ்ட் வந்து எஃபர்ட் போட்டாங்க. ரியா பாப்புலர் கிடையாது. ரியா வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்குற ஆளும் தெரியல. ஆனால் அவங்க வந்து நிறைய பிக் பாஸ் ஷோவையே, இந்த விஜய் டிவி நடத்துகிற ஷோவை, பிக் பாஸ் ஷோவையே வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க. நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இது கிடையாதா, ஸ்பேஸ் கிடையாதா, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தானே வந்திருக்கோம், இதில் நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது, இது ஷோவோட கான்செப்டே அப்படி இல்லையே, ஷோவோட கான்செப்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்பேஸில் தான் ஷோவோட கான்செப்டே மாற்றுன்னு சொல்லி 1008 கேட்டிருந்தாலும் இவங்கள வச்சா வேலைக்கு வந்து தான் அனுப்பிச்சது. சரியா? அருண் வந்து என்னென்னா, இவங்க அந்த லேபர் இஷ்யூ வந்தது இல்லை, லேபரு ஸ்கில்டு லேபர், அதுக்கு அடுத்த வாரமே இல்லை அன்றைக்கே எவிக்ட் பண்ணுவாங்க நான் நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக இவன் உள்ளே தான் நிறைய பேசுவாங்கனாலும் எவிக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ பண்ணல, விட்டாங்க. பட் இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாவோட எவிக்ஷனும் அன்ஃபேர் தான். மக்கள்லாம் ஓட்டு போட்டுலாம் அனுப்புகிறாங்கன்றதுலாம் ஒரு மண்ணும் கிடையாது. அதெல்லாம் மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை போடுறதுனாலையும் ஓட்டு போடாதனால தான் வீட்டுக்குள்ளே பல ஆளுங்க இருக்கிறாங்க இல்லைன்றதுலாம் இங்கே கான்செப்ட் கிடையாது. ஸோ அது சும்மா ஷோ நடத்துறவங்க அதுக்காக தான் சொல்லிருப்பாங்க. பட் நமக்கு இவ்வளோ 8 சீசனாக பார்த்துருக்கோம், விஷயங்கள் தெரியாத. அந்த உள்ளுக்குள்ளேருந்து வெளில வந்தவங்க, உள்ளுக்குள்ளே ஷோ நடத்துகிறவங்க பல பேர் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஷோ இப்படி தான் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், இல்லை முன்ன பின்ன இப்படி விஷயங்கள் இருக்கும். இதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், நம்மளோட கருத்துக்களை விமர்சனங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான். இப்படி தான் ஷோ போயிட்டுருக்கும். இது அடுத்த சீசனில் இதே அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க தான் போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் அதை யாரும் சொல்லாமலும் இருக்க போதில்லை. அதை சொல்லுவாங்க, கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அது பாயிண்ட் இஸ் அ பாயிண்ட் தான், ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட் தான். அதுதான். மற்றபடி சௌந்தர்யா இன்றைக்கி பயங்கர ஆக்டிங்கு, அப்படியே ரொம்ப அப்பாவி மாதிரி, அப்படியே ஒன்றுமே பழம் மாதிரி உட்காந்தாங்க. அதுதான் வந்து இவர் விஜய் சேதுபதி சொன்னார், இன்றைக்கி சௌந்தர்யா என்ன ரொம்ப பழம் மாதிரி உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னார். அது உண்மை தான். அப்படியே ரொம்ப ஆக்டிங்கு, அதுதான் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. சௌந்தர்யா நார்மலாக இருக்கலாம்ல. இன்றைக்கி என்னமோ ரொம்ப அவங்கள எல்லாருமே கார்னர் பண்ண மாதிரியும், விஜய் சேதுபதி என்னடா கேள்வி கேட்பார், என்னடா பதில் சொல்கிறன்ற மாதிரியும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ஆக்டிங்கிறது. நார்மலாக இருங்க. ஏன் முத்து நார்மலாக இல்லை, ரயான் நார்மலாக இல்லை, தீபக் நார்மலாக இருக்கார்ல, எல்லாருமே நார்மலாக தானே இருக்காங்க. பவித்ரா கூட நார்மலாக தானே இருக்காங்க. நீங்கள் நார்மலாக இருக்க மாட்டீங்க. அப்படி நார்மலாக இல்லாத ஆக்டிங் விடுற, கன்ஃபியூஸாக இருக்கிற, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே இருக்குங்கனால தான் எல்லாருக்குமே அந்த கேள்வி வருது. அதனால தான் எல்லாருமே அந்த விமர்சனம் வைக்கிறாங்க, விஷயங்களை சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ இதான் மக்களே இன்றைக்கி டே 97ஓட ரிவ்யூ. இன்றைக்கி மெயினாக வந்து என்னென்னா ரொம்ப எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அருண் வந்து எவிக்ட் ஆகி போனது. ஸோ பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். ஸோ அருண் எவிக்டட், அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அருண் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான். பட் ஸ்டில் யூ கான்ட் ஹெல்ப் இட். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நாளைக்கு டே 98 சண்டே எபிசோட். சரி, தெரிஞ்சு நாளைக்கும் ஒரு எவிக்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி பவித்ரா இல்லைன்னா விஷாலாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் see, பார்க்கலாம் யாருன்னு. சரி மக்களே, மீண்டும் நாளைக்கு டே 98 ரிவ்யூவில் உங்களை எல்லாருமே மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருமே மிக்க நன்றி.